வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்னைக்கு டாபிக் உள்ள போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, போகஸ்தானாதிபதி 12 வீடுகளிலும் நின்ற பலன் அப்படின்றது. அது என்னப்பா போகஸ்தானாதிபதி? அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் பாவகத்தின் அதிபதி, அதாவது 12ஆம் அதிபதி உங்கள் லக்னத்தில் 12 வீடு, உங்களுடைய ஜாதகத்தில் 12 வீடுகளிலும் நின்றால் என்ன பலனாக இருக்கும் அப்படின்றதுக்கு உண்டான அமைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஒரு போகஸ்தானாதிபதி எதுக்கெல்லாம் கடமைப்பட்டவர் அப்படின்றதை பார்த்துருவோம். 12ஆம் அதிபதி உங்களுடைய விரயத்திற்கு முழு முதல் காரணமான அதிபதி. எந்த விரயமாக இருந்தாலும் சரி அவருடைய ஈடுபாடு இல்லாமல் விரயம் நடக்காது. ஏன்னா உங்கள் லக்னத்திற்கு அவர்தான் விரயாதிபதி, விரயத்தை கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு போகம் அப்படின்னால் எந்த போகமாக இருந்தாலும் சரி, அதாவது கலவியில் ஈடுபடக்கூடிய போகமாக இருந்தாலும் சரி, அல்லது போதை போகமாக இருந்தாலும் சரி, அல்லது பணம் நிறையா இருக்குது, பணபோகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவாக இருந்தாலும் சரி. ஏன் பணபோகம் அப்படின்னா 12ஆம் வீடு தான் டெபாசிட் ஸ்தானம்னு சொல்லுவோம். உங்கள் வங்கியில் எவ்வளவு டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்கன்றதை 12ஆம் வீடு தான் குறிக்கும். அப்போது அந்த அதிபதி உங்களுக்கு போகத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளவு நிம்மதியாக படுத்து ராத்திரி தூங்குறீங்க அப்படின்றதும் 12ஆம் வீடு 12ஆம் அதிபதியை பொறுத்து தான். ஓகே, ஸோ அப்போது இந்த 12ஆம் அதிபதி அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம், விரயஸ்தானாதிபதினு சொல்கிறோம். இந்த அதிபதி 12 வீடுகளிலும் உங்கள் லக்னத்திலிருந்து 12 வீடுகளிலும் நிற்கும்போது என்ன பலன்றதை பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். சரி, 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால், ஸோ லக்னத்தில் 12ஆம் அதிபதி இருக்கும்போது பேசிக்காகவே 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது சுகவாசியாக தூங்கணுன்ற எண்ணம் கொண்டவராக இருப்பீர்கள். நிறைய செலவு பண்ணுவீங்க, நீங்களே நல்ல செலவாளியாக இருப்பீர்கள். ஒரு காசை விரயம் பண்ணுவதற்கு யோசிக்க மாட்டீங்க. காசு தானே, 500 ரூபா தானே, போனா போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி லக்னத்தில் 12ஆம் அதிபதி இருக்கும்பொழுது இந்த அமைப்பு உருவாகும். ஒரு போகத்திற்கு முக்கியத்துவம் தருவீர்கள். கலவியில் ஈடுபடக்கூடிய போகமாக இருந்தாலும் சரி, பணபோகமாக இருந்தாலும் சரி, அல்லது நிம்மதியாக தூங்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க லக்னத்தில் உட்காரும்போது. அதன் பிறகு மற்ற அமைப்புகள். ஏன்னா ஒரு அமைப்பை மட்டுமே வைத்து ஒட்டுமொத்தத்தையும் சொல்ல முடியாது. இதுக்கு இன்னும் நிறைய கிரகங்கள் தொடர்பு பெறும்பொழுது, ஒவ்வொரு கிரகங்களும் அந்த 12ஆம் அதிபதியுடன் தொடர்பு பெறும் பொழுது 12ஆம் அதிபதியுடைய குணமும் மாறும், அவர் என்ன பலன் செய்ய போறார்ன்றதும் மாறும். ஸோ அப்போ பேசிக்காக ஒரு டிஸ்க்ளைமராகவே இது ஒரே ஒரு கிரகத்தை மட்டுமே வைத்து சொல்கிறேன். ஒரு 20% 30% கட்டாயம் உங்களுக்கு இது பொருந்தும் அப்படின்ற அடிப்படையில் எடுத்துக்கங்க. 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் விரயங்கள், தன விரயம் நடக்கும். உங்களுடைய தனத்திற்கு விரயங்கள் கட்டாயம் உண்டு. உங்களுடைய குடும்ப அமைப்புகளில், அதாவது மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உறவினர்கள் மூலமாக தன விரயம் அமைப்புகளுக்கு இது வழிவகுக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது, ஓகே, 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காத அமைப்புகளில் சில ஜாதகங்கள் இருக்கு. குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரமாட்டாங்க. அது குடும்பம் தானே, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. 12ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறது வெரி ஸ்ட்ராங் பிளேஸ், அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீடு, அதாவது வீரியஸ்தானத்தில் போகஸ்தானாதிபதி. டெட்லி காம்பினேஷன். வீரியஸ்தானத்தில் போகஸ்தானாதிபதி, அதாவது 3ஆம் வீடு அப்படின்னாலே தைரிய வீரிய அமைப்புகள்னு சொல்லுவோம். அந்த வீரியஸ்தானத்தில் போகஸ்தானாதிபதி இவர்கள் இந்த மாதிரியான ஜாதகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி
3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள்லாம் படுக்கை அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பார்கள். வெளியே அதை சொல்ல தைரியம் இல்லாதவர்கள். ஆமாயா, நான் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லாதவர். ஏன்னா தைரியஸ்தானத்தில் 12ஆம் அதிபதி தைரியத்தை விரயம் பண்ணி போகத்திற்கு முக்கியத்துவம் தருவான். புரியுதுங்களா? அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு உங்களுடைய புகழ் சில சமயத்தில் 3ஆம் வீட்டுக்கு கிரகங்கள் சரியில்லாத அமைப்பில் இருந்துவிட்டால் புகழும் கெடும் அந்த இடத்துல. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல. எக்ஸலண்ட். உண்மையை சொல்லணும்னா ரொம்ப சூப்பர். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, அப்போ வீடு அம்மா இதெல்லாம் விரயம் பண்ணுமா? அதெல்லாம் விரயமே பண்ணாது. கடன் வாங்கி ஒரு நல்ல வீடு கட்டுவீங்க. ஒரு நல்ல வீடு அமைப்பு அமையும். என்ன சார் மாற்றி சொல்கிறீங்க? விரையாதிபதி 4ஆம் இடத்துல உட்காந்தா விரயம் தானே பண்ணணும் அப்படின்னா, இல்லை, உங்கள் டெபாசிட்டை விரயம் பண்ணுவான். அப்போ டெபாசிட்டை எதுக்காக விரயம் பண்ணுறான்? வீடு கட்டுவதற்காக விரயம் பண்ணுறான். கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சு. உங்கள் டெபாசிட்டை விரயம் பண்ணுவான். எதுக்கு? வீடு கட்டுறதுக்காக விரயம் பண்ணுவான். உங்கள் டெபாசிட்டை வீடு வாங்குவீங்க, காரு வாங்குவீங்க, அம்மாவுக்காக நிறைய நிலபலங்கள் வாங்குவீங்க, அம்மாவுக்காக நிறைய விஷயங்கள் உங்கள் டெபாசிட்டை குறைத்து கொண்டு அழித்து கொண்டு அதில் போடுவீங்க. இந்த அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்கும். 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. ஏன்? 5ஆம் வீட்டுக்கு 8ஆம் அதிபதி லக்னத்தில் 5ஆம் வீட்டில் இருக்கிற மாதிரி வரும். 12ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருப்பது உங்களை உங்கள் பையனுடன் வெகு சீக்கிரம் ஜெல்லாகவே விடாது. சில நபர்களுக்கு தூக்கமே வராது. சில ஜாதகர்களுக்கு தூக்கமே வராது. சார் தூக்கமே இல்லை சார், எனக்கு மட்டும் ஏன் தான் தூக்கமே இல்லை? ஆமாம், நீங்கள் பாருங்கள், 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கும், தூக்கமே இருக்காது. 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில். இது ஒரு சிக்கலான அமைப்பு. சில சமயத்தில் பாவக்கிரகங்களான சனி செவ்வாய் போன்று இருந்தால் அதையும் கொஞ்சம் மாத்திக்கிறேன். லக்ன பாவக்கிரகங்களான குரு சுக்கிரனாக இருந்தால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, லக்ன பாவர்களான குரு சுக்கிரனும் அல்லது லக்ன யோகரான சனி செவ்வாயும், 2 கேட்டகரியில் சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். லக்ன யோகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, உதாரணத்திற்கு துலா லக்னத்திற்கு லக்ன யோகரான சனி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, துலா லக்னத்திற்கு சரி 12ஆம் அதிபதி இதனை பற்றி சொல்கிறோம். லக்ன யோகர் 12ஆம் அதிபதியாக வராது. ஓகே. ஸோ சில சமயத்தில் அந்த மாதிரி 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் அமர்வது அப்படின்றது ஒரு மீன லக்னம் எடுத்துக்கலாமா? ஒரு உதாரணத்துக்கு தான் ஏன்னா இது ஒரு சிக்கலான அமைப்பு. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குன்னா, சில சமயத்தில் கடனை வாங்க விடாமல் தடுப்பான், சில சமயத்தில் நீங்கள் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி செஞ்சுருவான். 2த்துக்கும் இந்த அமைப்புகள் உண்டு. அதாவது ஒரு மீன லக்னத்திற்கு சனி, 12ஆம் அதிபதியான சனி சூரியனுடைய 6ஆம் வீட்டில் அமரும் பொழுது தன் வீட்டை தானே பார்க்கும் அமைப்புகளில் கடனை இழுத்து விடுவான். நல்லா புரிஞ்சுக்கங்க, இழுத்து விடுவான் கடனை. அதே அமைப்பு துலா லக்னத்திற்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 6ஆம் இடத்தில் அமரும் பொழுது நீச்சமாகி தன்னுடைய 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் கடனை இழுத்து விடாமல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, வித்தியாசங்கள் இங்கே தான் இருக்குது. எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இழுத்து விடாமல், கடனை இழுத்து விடாமல் 12ஆம் அதிபதி நீச்சமாகி 6ஆம் வீட்டில் அமர்ந்து தன் வீட்டை தானே பார்க்கும் அமைப்பு உருவாகும். இந்த இடத்தில் எந்த கிரகம் சேருதுன்றதை பொறுத்து, என்ன புதன் இல்லையா, இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். 2 நாக்கு புதனுக்கு, இப்படியும் பண்ணும் அப்படியும் பண்ணும், 2 மூளை. ஒரு உதாரணத்துக்கு சுக்கிரனுடன் சேர்ந்துட்டாருன்னா 12ஆம் அதிபதி 8ஆம் 6, 8, 12 சங்கமமாகி 12ஆம் வீட்டை பார்க்க கடனை இழுத்து விட்டுரும்.
அப்படி இல்லை, தனித்து அமர்ந்திருக்கார் அப்படின்னா அதே புதன் துலா லக்னத்திற்கு அதே புதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது தொடர்பு கொள்ளும்போது கடனை வாங்க விடாமல், கடனுக்கே சில சமயத்தில் காசு இல்லாமல் இருக்கும். புரியுதுங்களா? செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் வச்சிரும். இந்த வேறுபாடை புரிஞ்சுக்கோங்க. 12ஆம் அதிபதி 7ஆம் வீட்டு சில லக்னத்திற்கு பாதகஸ்தானமாக அமைந்துவிடும். உபய லக்னத்திற்கு அது பாதகஸ்தானமாக அமைந்துவிடும். பாதகஸ்தானமாக அமைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணும்? அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகக்கூடிய அமைப்பு 12ஆம் வீடுன்னு சொல்லுவோம். ஓகே, அயன சயன போகம் விரயம் எல்லாம் பாதகம் ஏறுது அப்படின்ற அடிப்படை உருவாகும். எப்போ? உபய லக்னத்திற்கு. ஓகே, உபய லக்னம் இல்லாத அமைப்புகளுக்கு 12ஆம் அதிபதி 12க்கு 8இல் மறையிறான் அப்படின்ற அடிப்படை உருவாகும். ஓகே, பட் என்ன இருந்தாலும் விரையாதிபதி 7ஆம் வீட்டில் அமரக்கூடாது. நண்பர்களால் கட்டாயம் பிரச்சனை வரும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள். சரி, அப்படி உண்மையாக இருக்கிறார்கள், உங்களிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் போவீங்க. இந்த மாதிரியாக அமையும். கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள் வரும், கட்டாயம் வரும். 12ஆம் அதிபதி 8இல் அமர்வது, இந்த 12ஆம் அதிபதி 8இல் அமர்வது அப்படின்றது ஒரு விதத்தில் நல்லது தான், உண்மை. ஒரு விதத்தில் நல்லது. என்ன நல்லது அப்படின்னா, 8ஆம் வீடு அப்படின்றது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் 8ஆம் வீடில் தான் இருக்கு. ஆயுள் அமைப்புகளும் 8ஆம் வீடில் தான் இருக்கு. அப்ப இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்றதை சில சமயத்தில் இந்த 12ஆம் அதிபதி தூண்டி விட்டு விடும். என்ன, 12க்கு திரிகோணம் இல்லையா, தூண்டி விட்டுரும். இந்த அதாவது 12ஆம் வீட்டு திரிகோணம் எப்பவுமே நண்பர்களாக வரும். அதாவது 4, 8, 12 எப்பவுமே நண்பர்களாகத்தான் வரும், எந்த லக்னத்திற்காக இருந்தாலும். அப்போ இந்த 8ல் உட்காரும் பொழுது 8ஆம் அதிபதியுடன் சேர்ந்துட்டாருன்னா சூப்பர். 4ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி ஒன்று கூடி இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல அமைப்பு. நல்ல இதெல்லாம் ஒரு தொடர்ந்த ஒரு 20, 25 வருஷம் 30 வருஷம் வீடு வாங்குறேன்னு கடன் வாங்குற அமைப்புகள், வீடு வாங்கி நல்ல அமைப்புகளில் உங்களை வைக்கும், நல்ல வாகன அமைப்புகள் வைக்கும். அதுவும் இல்லாத ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்ந்து போகிறதுன்றது இருக்குல்ல, இதெல்லாம் கொடுத்துரும். 8ஆம் அதிபதியோட 12ஆம் அதிபதி சேர்ந்து 8ஆம் வீட்டில் இருந்தால் கொடுத்து விடும். இந்த அமைப்புகள் நல்லது. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? விரையாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருப்பது சற்று பலவீனம். அதாவது நீங்க என்ன, அதாவது ஒரு விதத்தில் நல்லது. என்ன ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னா, காசு நிறைய செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கும் உங்களுடைய அதாவது தர்மம் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா 9க்கு 4ஆக அமையும், 9க்கு கேந்திரமாக அமையும். நீங்க நிறைய தர்மம் பண்ணுவீங்க. சரி, அதாவது காசு வச்சுக்கிட்டு தர்மம் பண்ணா பரவாயில்ல, காசு இல்லாம தளபதியில வரக்கூடிய ரஜினிகாந்த் மாதிரி நீங்க எடுத்து மற்றவங்க கிட்ட பிடிங்கி நீங்க தர்மம் பண்ணினால் பிரயோஜனம் கிடையாது. இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றேன்னு இங்கதான் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாயிடும். அதனால உஷாரா இருக்கணும். கூட 6 சம்மந்தப்படக்கூடாது, கூட 8 சம்மந்தப்படக்கூடாது. பட்டுருச்சுன்னா ஜாமீன் கையெழுத்துலாம் போடவே கூட, போட்டால் ரோட்டில் நிற்க வச்சிரும். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த இடத்துல பாகியஸ்தானத்தை கெடுக்கும் ஒரு விதத்தில். 12ஆம் அதிபதி 10இல் அமரலாமா? அமரலாம். 10இல் ஒரு பாவியாவது அமருது. உங்கள் லக்ன பாவி 12ஆம் அதிபதி, பரவாயில்ல, அமரலாம், தப்பே கிடையாது. சில சமயத்தில் தொழில் செய்ய விடாது, தொழில் செய்ய விடாது. ஆனால் சில சமயத்தில் நன்றாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு மீன லக்னம் எடுத்துக்கங்க, 12ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதியாகவும் வருவார். அவர் குருவுடன் சேர்ந்து 10ஆம் வீட்டில் அமர்ந்து யோகம், அது யோகம். ஓகே, ஆனா அதே அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆனா அதே அடிப்படையில் எல்லா லக்னத்திற்கும் அமையாது. ஸோ பேசிக்கா 10ஆம் அதிபதியுடன் சேர்ந்து 12ஆம் அதிபதி உட்கார்றாருன்னா அவரே 11ஆம் அதிபதியா இருந்தா நல்லது, இல்லைன்னா நல்லது கிடையாது. ஆனா ஒரு லக்னத்திற்கு தான் அந்த மாதிரி அமையும், எல்லா லக்னத்திற்கும் அமையாது. ஓகே, இல்ல
ஒரு உதாரணம், ஒரு உதாரணம், ஒரு மிதுன லக்னம் எடுத்துக்கோங்க. மிதுன லக்னத்திற்கு 12ஆம் அதிபதினு சொல்ல சுக்கிரன் உச்சமாயி 10ஆம் வீட்டில் உக்காராருன்னு வச்சுக்கோங்க, தொழிலையே தரமாட்டாரு. அதுவும் சுக்கிரதசை வந்தால் போட்டு சாவடிப்பார் மனுஷனை. மிதுன லக்னத்திற்கு சுக்கிரதசை எல்லாரும் வரணும்னுவாங்க. ஆனால் அந்த மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்துல அமர்ந்து தசை நடத்தின ஜாதகத்தை போய் பாருங்க. ஐயோ சார் சுக்கிரதசை வந்தது, தொழிலில் எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் போச்சு, தொழில் போச்சு, தொழிலில் சரியான நஷ்டம், அதுவும் 10ஆம் குறைக்கு அந்த இடத்துல சூரியனும் சேர்ந்துட்டார், சூரியன் சுக்கிரனும் சேர்ந்துட்டார், தலை விரிச்சு ஆடும். ஸோ இந்த அடிப்படையில் 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் அமர்வது நியூட்ரலான ஸ்தானம். 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் லக்னத்திற்கு 11ல் அமருது, நியூட்ரலான ஸ்தானம். இந்த நியூட்ரலான ஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் உட்காரலாம், தப்பு கிடையாது. பெரிய தீங்க பண்ண மாட்டார். 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டிலேயே இருக்கிறது, இது ஒரு நல்லதுங்க. உங்களுடைய டெபாசிட்ஸ் வளரும், நிறைய வங்கியில் காசு சேர்ப்பீர்கள், அயன சயன போகம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஓகே, அதன் அடிப்படையில் 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டிலே இருக்கலாம். ஆனால் மற்ற கிரகத்தோடைய தொடர்பை வைத்து தான் மற்றதையும் நீங்கள் நிர்ணயம் செய்யணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் இந்த வீடியோவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகும், இன்னொருத்தரை பார்க்க வைக்கும். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நியர்ஸ் அண்ட் டியர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எவ்ரிபடி வில் நோ அபவுட் இட். சரியா? சரி, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் யுவர் சப்ஸ்கிரைப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ. பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 12ஆம் அதிபதி 12 வீட்டுகளிலும் நின்ற பலன் அப்படின்றது இதுதான். இது பொதுவாகத்தான் சொல்லியிருக்கேன். ஒரு 30%லேருந்து 40% காரக ரீதியாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் பொருந்தி வரும். பேலன்ஸு எல்லாருக்கும் இந்த அமைப்புகள் இருக்காது. சேரக்கூடிய கிரகம்னு ஒன்று இருக்குது, சேரக்கூடாத கிரகம்னு இருக்குது. சேரக்கூடாத கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் பிரயோஜனம் இல்லை, சேரக்கூடிய கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் மிக அற்புதமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வோம். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.